அந்த நாங்க ஒரு ஒரு சில இன்ஃப்ளூயன்ஸரோ இது மாதிரி ஆட்களை பண்ணும்போது அங்க நல்லா பண்ணிட்டு இங்க ஸ்கிரிப்டுக்கு பண்ணிட்டு இதை கேளுங்கன்னா நானா ஏதோ அவங்களுக்கு அந்த ரியாக்ஷனே பிரச்சனையா இருக்கு. காரணம் என்னன்னா நான் ஒரு விஷயத்த நானே சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனா ஸ்கிரிப்ட்ல கேரக்டரை உள்வாங்கி எங்க நிறுவனம் எங்க கட் பண்ணணும் எங்க அதை முடிக்கணுன்ற விஷயம் எனக்கு அதுல டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ இதுல பிளஸ் மைனஸ் எல்லாமே இருக்கு. அந்த பொண்ணை பார்க்கும்போது எனக்கு அதுக்கு முன்னாடி நான் பார்க்கவே இல்லை, ஆர்டிஸ்டா ஃபர்ஸ்ட் பார்த்தேன். ஷீஸ் அதை கரெக்டா பிடிச்சிக்கிட்டாங்க. அதை நான் சொல்லியிருக்கேன், பெருசா திங்க் பண்ணிக்கிட்டு பெருசா யோசிங்கன்றதையும் சொல்றேன். அது ஒரு ஆக்டர்ஸா அவங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ஆக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்களான்னா ரொம்ப கம்மி. நம்ம ஆக்டர்லயே ரொம்ப அவங்க ஒரு கொஞ்சம் மினிமம் தான் இருக்காங்க. இதுல இருந்து அதுல ஏறணும்னா இந்த எக்ஸ்போஷரை மட்டும் அதிகமாக்கிடாம அந்த டிராவலுக்கும் போகணுங்கிறது என்னுடைய ஒரு அபிப்பிராயமா தோணுது. கண்டிப்பா அந்த உலகத்துக்குள்ளேயே இருந்துடக்கூடாது, இன்ஸ்டா உலகத்துக்குள்ளேயே இருந்துடக்கூடாது. ரீச் இருக்கு. சிலர் அந்த சில இதெல்லாம் பாக்குறோமே, தனிச்ச மாதிரி நடிக்கிறேன், இவரு அந்த மாதிரி அது பாவம் அவங்கலாம் சொல்ல ஆள் இல்லையா, அது நடிப்பு இல்லை. ஆனா அது ஒரு கேலியும் கிண்டலும் ஆகி அதையும் ஒரு படத்துல யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி போயிடுது. அது ஏன் உண்மையிலேயே நடிகனாக ட்ரை பண்ணாங்க.